ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஐன்ஸ் கிச்சனில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? நான் தேங்காய் 3 தேங்காய் எடுத்துருக்கேங்க. 3 படி அரிசிக்கு 3 தேங்காய்ங்க. ஒரு படிக்கு ஒரு தேங்காய்னு கணக்கு வச்சுக்கலாம். நார்மலான சின்ன தேங்காய்னா. வெங்காயம், புதினா, மல்லி இலை, தக்காளி சும்மா ஒரு பழந்தாங்க போடணும். பச்சை மிளகாய் ஒரு 4-5 கீரை எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை இது மாதிரி கொத்தோடு போடுங்க. இந்த மாதிரி சாதத்துக்கு இப்படி நம்ம காம்போடு போடுறது தான் நல்ல வாசமாக இருக்கும். நம்ம எடுத்து வச்ச தேங்காயை அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போது அரிசிங்க, அது 3 படி எடுத்து வச்சுருக்கேன். களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ நம்ம தாளிக்க வேண்டிய வேலையை பார்த்துடலாம். பாத்திரம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான் நெய். பிரிஞ்சி இலை 2, பட்டை 2.5 இன்ச்சுங்க, கிராம்பு ஒரு 5, ஏலக்காய் 4, ஷாய் ஜீரா தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயங்க. வெங்காயம் நான் வந்து பல்லாரி சின்ன வெங்காயம் 2மே மிக்ஸ் பண்ணி தான் நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணுங்கள். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் நல்லா கீறி போட்டுக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புதினாங்க நான் ஒரு கை எடுத்திருக்கேன். மல்லி இலையும் ஒரு கை தான். 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி பழம் 1 இப்போ இதோட சேர்த்துடலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். அது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துட வேண்டியது தாங்க. தேங்காய் பால் வந்து 1க்கு 2ன்ற அளவில் இப்போ 3 படி எடுத்திருக்கோம். அதுக்கு 6 படி அளந்து தண்ணி ஊற்றுறோம். உப்பெல்லாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இப்படியே மூடி வச்சிடலாம். தேங்காய் பால் சாதம் மட்டுங்க எப்போவுமே நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் அதில் ஆட் பண்ணக்கூடாது. இது மாதிரி நுர தப்பி நிற்கும் போதே நம்ம களைஞ்சி ஊற வச்சுருக்க அரிசியை இதோட சேர்த்துடணும். ஏன்னா அது வந்து திரண்டு வந்தது மாதிரி ஆகிடும். அந்த ரைஸ் ஒரு மாதிரி நம்ம கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்தோன்னா நம்ம வந்து இப்படி சேர்த்தோன்னா தான் பால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ரைஸ்லாம் கலந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசியை சேர்த்தாச்சுங்க. தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்து மூடி வச்சிடலாம். கொதி வரப்போகுது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இப்போவே நம்ம ரைஸ் முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சுங்க. இது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சு நல்லா மூடி வச்சுருவோங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ சாதத்தை எடுத்து பார்க்கலாம். அடியில் இருந்து தாங்க எப்போவுமே எடுக்கணும். குக்கர்லேயும் வைக்கலாங்க. குக்கரில் வந்து இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் எல்லாம் சேர்த்துட்டு சால்ட் சேர்க்குறோம் இல்லையா, அதோட ஒரு 2 விசில் இல்லைனா ஒரு விசில் அவங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைஸை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் அருமையாக ரெடி. ஐன்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்